இந்த அனைத்து நலவுலங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியர் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வேகன்சி 3 மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்திருக்குது. மொத்த காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வேகன்சி இருக்குது. அதனால் உங்கள் மாவட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. அதே மாதிரி இன்னும் உங்கள் மாவட்டத்துக்கு வரலன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்த்து பயனடையுங்க. கல்வி தகுதி எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது தற்காலிக பணியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில டைமில் தற்காலிக பணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்மனெண்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த தற்காலிக பணி வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சா போதும் அப்படின்னு நிறைய காம்படிஷன் இருக்குது. அதனால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைப் நீங்கள் முன்னாடி விண்ணப்பிச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடையுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 4 வகையாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 30/6/2025 ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த மாவட்டம் எந்த ஸ்கூல்னு வந்து பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியறதுக்கு தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண் ஆசிரியர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்குமார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அழைப்பு விடுத்துருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் கொண்ட திறமையானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/6/2025 தேதி வரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்திக்குறிப்பில் தெரிவித்தது என்னன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. என்ஜிஓன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஜிபிவி கொல்லப்பள்ளி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஜிபிவி தளிக்குளத்தனூர், கேஜிபிவி தேன்கனிக்கோட்டை, என்எஸ்சிபிஏவி இது வந்து பார்த்திங்கன்னா கக்கதாசம், அதே மாதிரி என்எஸ்சிபிஏவி வந்து பார்த்திங்கன்னா தேன்கனிக்கோட்டை, என்எஸ்சிபிஏவி அத்திமுகம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்டு விரோடை பள்ளி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குது. இங்கே பணிபுரியறதுக்கு தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த 4 பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்திங்கன்னா, மேலே குறிப்பிட்டுள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமானது. உண்டு உறைவிட பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கி படிக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ரூம்பு, சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேயே தங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அவங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டத்தோட நீங்கள் பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் ஒரு பேப்பர்லையாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் அனைத்தும் சான்றிதழ் நகல் மற்றும் அனுபவ சான்றிதழோட கேஜிபிவி உண்டு உறைவிட பள்ளி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலுப்பள்ளி, கிருஷ்ணகிரி, ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது ரெசியூம் எடுத்துக்கங்க. ரெசியூம் தான் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இல்லையா உங்களுடைய ரெசியூமை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே ரெடி பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிங்க ரெசியூமில். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா கேஜிபிவி உண்டு உறைவிட பள்ளி, போலுப்பள்ளி, கிருஷ்ணகிரி, ஒசூர் தேசிய நெடுஞ்சாலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 30/6/2025 அன்று மாலை 5 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 9080470508 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலைன்னா 73731523
80 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கலாம். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பெண்களுக்கான இந்த ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமானது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க, அப்புறம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி விட்டுறாதாங்க. நாள் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மொபைல் நம்பர் இருக்குது, அதை கால் பண்ணி கேட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் விண்ணப்பிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை 4 வேகன்சி பார்த்துறோம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் வாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு வரோம் 3 அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள 6 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக தொகுப்பூதிய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24 முதல் ஜூன் 26ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2-3 நாள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ரீகாந்த் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வெளியிட்டிருக்காங்க செய்திக்குறிப்பில். ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிற காரைமேடு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் உங்களுக்கு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளியில் வணிகவியலில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சியும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது இந்த ஸ்கூலில். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதானம் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் 1, கணக்கு 1, இயற்பியல் 1, இதில் 3 வேகன்சி. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2, இதில் 3, 5 வேகன்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டல் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளியில் உங்களுக்கு பிசிக்ஸில் 1 வேகன்சி, இயற்பியல் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 வேகன்சி இருக்குது. இந்த 6 வேகன்சி விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பு முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகம் தொகுப்பூதிய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்வதற்கு ஆர்வமும் கல்வித்தகுதி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தப்படுகிறது. விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24லேருந்து 26 2 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி என்னென்னா மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2ஆம் தளம், மயிலாடுதுறைன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 26/6/2025 தான் லாஸ்ட் டேட்டு. விண்ணப்பதாரர் தங்களது எழுத்து மூலமான விண்ணப்பங்களை உரிய கல்வி தகுதி சான்றிதழ் நகலுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட முகவரிக்கு அனுப்பலான்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் அவங்க வெளியிட்டிருக்காங்க. தகுதி மற்றும் பிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது என்று வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் தான் நியமிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் தாங்கள் விண்ணப்பிக்கும் பாடப்பிரிவுக்குரிய முதுகலை பட்ட படிப்புடன் நீங்கள் பிஎட்டும் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதுகலையோட நீங்கள் பிஎட்டும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. மேலே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கே அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிற ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்கிறாங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தற்காலிக பணி, அதே மாதிரி இல்லம் தேடிகள், இந்த மாதிரி ஆசிரியர் பணி வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.